உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. அப்போ காலபுருஷ தத்துவத்துப்படி 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம ஆதாரப்பூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறோங்க. விருச்சக ராசி யாருடைய ராசி அப்படி பார்த்தா செவ்வாயுடைய ராசி தான் இந்த விருச்சக ராசி. மங்களக்காரகன் செவ்வாய் பகவான், அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ அந்த செவ்வாய் பகவானோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படி பார்த்தா, உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட 12ஆம் இடம் அப்படின்றது துலா ராசியில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 6, 8, 12 அப்போ பொதுவாக 6, 8, 12 உட்காரக்கூடிய கிரகம் வந்து மேக்சிமம் வேலை செய்யாது. அதுதான் ஜோதிட சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா 27ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாவதுன்றது நமக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அது நீங்கள் முதல்ல புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையே தவிர, ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக தான் வரக்கூடிய ஒரு காலத்தில் தான் இந்த மாதம் இருக்குது, சரிங்களா? அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலும் நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்குறாரு. அப்போ 17ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் வாங்கும்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்கு வராரு. கடகராசிக்கு அது யார் வீட்டுக்கு வராருன்னா சந்திரனுடைய வீடு, தன் மனைவி வீட்டுக்கு வராரு. அப்போ தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து உச்சம் அடைகிறார். அப்போ உச்சமாகும்போது நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பார். மற்ற கிரகங்கள் வந்து அதாவது பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார், சரிங்களா? ஆனால் குரு பகவான் மட்டும்தான் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார், அவர் இருக்கிற வீட்டுக்கும் யோகத்தை கொடுப்பார். அப்படி பார்த்தா குரு பகவான் 5ஆம் பாவகமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அடுத்தது கடகராசிக்கு வரும்போது 5வது ராசியை உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. 7வது ராசியை மகர ராசி பார்க்குறாரு. 9வது ராசியாக தன் சொந்த ராசியான மீன ராசி பார்க்குறாரு. அப்போ 5ஆம் ராசின்னு சொல்கிறது வந்து பார்த்தா புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதுவும் உச்சமடைஞ்சி பார்க்குறாரு. பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். இது எத்தனை தேதி வரைக்கும் பார்க்குறேன்னா 26 நாள். இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த 26 நாள் கடகராசியில் அதிசாரம் வாங்கி உக்காந்து உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குரு. அப்போ குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை இல்லைங்களா? சிரமத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த அதாவது குரு பகவான் இப்போ உங்களுக்கு லாபத்தையே பார்க்க போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து குரு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருந்தார், அஷ்டம குருவாக உட்காந்துருந்தார். கிட்டத்தட்ட இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதியில் இருந்து இந்த அக்டோபர் மாதம் 17 தேதி வரைக்குமே உங்களுக்கு சிரமம் தான் கொடுத்துட்ருப்பார், கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 மாத காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மன உளைச்சல். ஏன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். அந்த குரு பகவானே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். 8ஆம் இடம்ன்றது அஷ்டமத்து ஸ்தானம் இல்லையா? அஷ்டமத்து ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய கிரகம் நஷ்டத்தை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அது குறிப்பாக குரு உட்காந்துட்டார். பார்த்தீங்களா, இப்போ சனி உட்காந்து என்ன சொல்கிறான், அஷ்டமத்து சனி. குரு உட்காந்தா அஷ்டம குரு, அப்போ நல்லது கொடுக்க மாட்டார். அப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாகவே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உட்காந்து ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தார். இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடம்னா என்ன? பாக்கியஸ்தானம், அதாவது குறிப்பாக தந்தையோட இடம். பாக்கியஸ்தானம் பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க.
அப்போ உட்காரும்போது என்ன பண்ணுவார், முதல்ல இந்த உடல் உபாதைகள் கண்டிப்பாக சரியாகும். மருத்துவ சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்திருந்து அது எடுக்க முடியாமல் மன உளைச்சலாகி அதனால் ரொம்ப சிரமப்பட்டு இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகாமல், அதாவது பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்து பண்ணலாமா வேண்டாமா, நம்ம சக்திக்கு இது முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த 26 நாளில் உங்களுக்கு அந்த மருத்துவ சார்ந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறதுக்கு வாய்ப்பு உண்டு, பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது போக பார்த்தா இன்றைக்கி கொடுத்த காசு வருமா, வாங்கின கடனை கட்ட முடியுமா, வெச்ச நகையை திருப்ப முடியுமா, என்னோடய வாழ்வாதாரமே ரொம்ப சிரமத்தில் படுறேங்க, என்னுடைய அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி வந்து நான் கடக்கிறதே ரொம்ப ஒரு குதிரை கொம்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 26 நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. எந்த மாற்றம் கிடையாது. காரணம் என்னென்னா குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. அந்த குருவே உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு 9ல் குரு இருக்கிறதுனால உங்கள் கஷ்டங்கள் ஓரளவுக்கு தீரும். அதே குரு உங்கள் ராசி 5ஆம் இடமாக பார்க்குறதுனால குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கான்றது மட்டும் பாருங்கள். 5ஆம் இடம் நல்லா இருந்துருச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது இந்த உடைய அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11 தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். எனக்கு ஆண் வாரிசு இருக்குது பெண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, பெண் இருக்குது ஆண் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு ரெண்டுமே இல்லைன்னு சொன்னாலும் சரி, இந்த காலகட்டம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, டெஸ்ட் டியூப் வந்து நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களா, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு இப்போ சனி பகவான் வந்து பார்த்தா 5ல் வராரு, பஞ்சமச்சனியாக வரார். நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று பஞ்சபூதத்துக்கு சனி பகவான் வரார். அப்போ வந்து லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான். நேர்மையான கிரகம் யாருன்னா சனி தான். கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானே இன்றைக்கி உங்களுக்கு 5வது பாவகத்தில் இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக இப்போ வந்து சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நவம்பர் 18 வரைக்கும் நவம்பர் 28 வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அப்போ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பரவாயில்லை. குரு வந்து உங்கள் ராசி டைரெக்டாக பார்க்குறதுனால அந்த ஒரு விஷயம் இன்னும் பரவாயில்லை. அது போக உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 27ஆம் தேதி உங்கள் சொந்த வீட்டுக்கு உங்கள் ராசிக்கே வராரு. உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கே வராரு. இப்படி வரக்கூடிய காலமெல்லாம் இந்த வெளிநாடு முயற்சி, வெளி மாநில முயற்சி, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலோ, அரசியல், கலைத்துறை, விளையாட்டுத்துறையில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலோ இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அதாவதுன்றது பணம் பரிமாற்றங்கள் இதுக்கு மேலே ரன்னிங் ஆகும். அதே மாதிரி தொழில்துறை மீண்டும் உங்களுக்கு வந்து துளுந்து வரும், வளர்ந்து வரும், பயப்படவே வேண்டாம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா மாத கிரகம் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். பொதுவாக பார்த்தா சூரியன் வந்து எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி? 10வது வீட்டுக்கு அதிபதி. 10வது வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், கன்னி ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ கன்னி ராசியில் உட்காந்துருந்துட்டு இந்த மாதம் 18ஆம் தேதி உங்கள் 12வது ராசிக்கு வராரு. 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் இல்லை, எனக்கு எதாவது நல்லது பண்ணுவாருன்னா நிச்சயம் நல்லது பண்ணுவார். ஏன்னா 12வது வீட்டுக்கு வந்து உட்காந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் ஆகிறார். அப்போ நீச்சம் அடையும் போது 12ஆம் வீடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணுவார். எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா 6, 8, 12 ஒரு கிரகம் உட்காந்து வக்கரம் அடைஞ்சாலோ நீச்சம் அடைஞ்சாலோ அந்த ராசிக்கு கண்டிப்பாக அவங்க பலனை கொடுத்து தான் தீர்வார். ஏன்னா ஆப்போசிட்டான பலனை தானே கொடுக்குறாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும்னா இப்போ 3ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக 12ஆம் வீட்டுக்கு வராரு புதன். கல்விக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 12ல் வராரு. அப்போ என்ன பண்ணணும், இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும், கொஞ்சம் அதாவது தடுமாட்டமாக இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் புதன் பயிற்சி ஆகிறது அது நல்லது இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி துலா ராசிக்கு வந்துடுறாரு, உங்கள் ராசிக்கு 12க்கு வந்துடுறாரு. அப்போ 3ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 12வது ராசியில் இருந்துட்டு 24ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வராரு. அப்போ 24ஆம் தேதியிலிருந்து பார்த்தா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ உங்களோட மைண்டு எப்போ வேலை செய்யணும்னு பார்த்தா
24ஆம் தேதிக்கு மேலே உங்கள் மைண்டு ரொம்ப வேலை செய்யும். ஏன்னா புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன் பகவான் 24ஆம் தேதி உங்கள் வீட்டில் வந்து உட்கார்றாரு. அப்போ 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறையா பேசுவீங்க, யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒன்றாச்சுங்களா? அது போக உங்களுக்கு வந்து பார்த்தா 18ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சப்போர்ட் பண்ணுறாரு லாபஸ்தானத்தில் இருந்து. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வந்து கட்டன்றது நீச்சமடைஞ்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இது குரு பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு 17ஆம் தேதியிலிருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். சனி பகவான் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கிறது என்னென்னா, மேக்சிமம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்குற யாருன்னா குரு தான். அவர் உங்கள் ராசி பார்க்குறாரு பார்த்தீங்களா, ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு 4 விஷயத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, அதாவது வந்து தொழில், 2வது இந்த திருமணம் புத்திரபாக்கியம், 3வது உங்களுடைய வாழ்வாதாரம், 4வது பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகள். இதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சுத்தமாகி ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உட்காரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவதுன்றது மேக்ஸிமம், அதாவது இன்றைக்கி என்ன சொல்லுவாங்கன்னா பின்புறம். இப்போ பொதுவாக பின்புறம் அப்படிங்கும்போது இன்றைக்கி மேக்ஸிமம் நமக்கு முதுகுத்தண்டு பிரச்சனை, ஷோல்ட்ரு வலி, இன்றைக்கி இது மாதிரி பேக் பெயின், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடம், அதாவது மூலம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? இது நீங்கள் அனுபவித்து பார்த்து எப்படி இருக்குதுன்றது நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.